வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களோடு கூட இத்தனை நாட்கள் இணைந்திருந்து இந்த தொடர் போதனையில் நீங்கள் பங்கு பெற எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்காகவும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதா, நம் யாவருக்கும் பிதா அவரே, அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தெய்வத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் பரலோக தேவனுக்கு இரு கரங்களை குப்பி நாங்கள் எல்லா மகிமையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் அன்பாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற இந்த தொடர் போதனையில நீங்கள் இணைந்திருந்து இதில் பங்கு பெற்று இதில் பிரயோஜனம் அடையக்கூடிய எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் உலகம் எங்கிலும் பார்க்கக்கூடியது சமாதான குறைச்சல், பற்றாக்குறை. பொருளாதாரத்தில் ஒருவேளை நீங்கள் செழித்தோங்கி இருக்கலாம், ஆனால் வீட்டில் சமாதானம் குறைச்சலாகவே இருக்கிறதை நீங்கள் காணக்கூடிய நிலைமை. இந்த உலகத்தில் எந்த பக்கத்தில் நீங்கள் எந்த திசையில திரும்பினாலும் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதியும் சமாதானமும் இல்லாதபடி இந்த பாதாளத்தின் ஆவிகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க நேர்ந்திடும். சகதியாக பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு திசையிலிருந்து ஒரு பாம் எடுத்து நேர ஈரான் தலைநகரில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அவங்களுடைய தலைவர் கமைனி இருக்கக்கூடிய அந்த பில்டிங் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து குண்டை வீசினது. அங்கே அவர்களுடைய மாபெரும் தலைவர் கமேனியும் அவருடைய மனைவியாரும் மற்றும் அவருடைய மருமகன் மகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை நீங்க கேட்டிருக்க நேர்ந்திடும். அதற்கு பின்பே தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏகப்பட்ட குண்டு மழை பொழியப்பட்டது. விதவிதமான மிசைல்கள் அங்கே தாக்கம் ஏற்படுத்தின காரியத்தை எல்லாம் நாம் தொலைக்காட்சியில பார்க்க நேர்ந்துட்டு இருக்கும். இந்த சம்பவம் ஏறத்தாழ ஒரு 7-8 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆர் மேபி மோர் தேன் தட். ஏனென்றால் நாங்கள் ரொம்ப அட்வான்ஸாக பேசிட்டு வரோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்குறப்போ ஏறத்தாழ ஒரு 3-4 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த நாளில் பேசி கொண்டிருப்பது பார்ப்பில்லானால் இப்போ வார் தொடங்கி ஒரு 7-8 நாட்கள் தான் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த 7 நாட்கள் 8 நாட்களுக்கு முன்பே நிலைமை எப்படியா இருந்தது? பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். யாவரும் ஸ்கூலுக்கு செல்வது என்ன, வேலை ஸ்தலத்துக்கு செல்வது என்ன, விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது என்ன அப்படி என்று சொல்லி ஈரான் மக்களும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி மறைவிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் ரீதியான இது எல்லா சண்டைகளும் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காகவே போடப்படுகிறது இல்லைங்களா? இந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல இருந்தே. அப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒன்னா கூடி என்னத்தை திட்டமிடுறாங்க, என்னத்தை பேசிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது வெளியே வரப்போதான் தெரியும். திடீர்னு நம் நாட்டு பிரதமர் 12 மணிக்கு இன்னிலிருந்து 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார் இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை பேர் கொத்தா செத்து போனான் தெரியுமா? அதெல்லாம் வெளியிலேயே வரல. பணத்தை பரிமாற்றம் பண்ண முடியாதபடி 2000 ரூபாய் நோட்டை விட்டானுங்க. ஒருத்தருக்கு 2000 ரூபாய் நோட்டு தான், இல்ல ஒரு 2000 ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. நிறைய பேருக்கு சேலரி கொடுக்க முடியல, ஏன்னா கேஷ்ல தான் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கேஷ் இல்ல, சேலரி வாங்காம எப்படி அவன் கடைக்கு போய் சாப்பாடு வாங்குவான்? எப்படி அவன் குழந்தை எல்லாம் பசிப்பட்டினி இல்லாம இருக்கும்? ஏற்கனவே அவன் டெய்லி பிரியாணியை சாப்பிட்டு இருக்கான். ஒரு கூழ் கஞ்சி கூட வழி இல்லாம கொத்தா ஜனங்க இதே நாட்டுல செத்து ஒளிஞ்சாங்க.
மைல் கணக்குல நீளத்துல கியூல நின்னாங்க. 2000 ரூபாய் நோட் நம்ம காசை வாங்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி நிக்க வச்சான். இந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போனீங்களா? நானும் கடந்து போயிருக்கேன். கர்த்தர் எப்படியோ காப்பாத்தினார். ஆனா எத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க தெரியுமா? வெளியிலே வராது. கொரோனா என்கிற ஒரு வைரஸ் வந்தது. வைரஸ் தாக்கி செத்ததை விட அந்த ஊசி போட்டு செத்தவன் தான் அதிகம். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் ஆதாயம் உண்டு. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று கூட்டி இணைக்கிறவன் பிசாசா இருக்கிறான். ஏனென்றால் இவனுங்கெல்லாம் ஒன்னா இணைஞ்சாதான் அங்க அந்த கிறிஸ்து வருகைக்கு மிக சமீபம். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் திட்டமிடுறானுங்க. பாருங்க, இதெல்லாம் முன்ன கிடையாது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு ஒன்னஸ் இன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆக்சுவலா இல்ல. அதுதான் வேதாகமம் சொல்லுது. இந்த கடைசி காலங்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலம். சோ இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கு பின்பே ஒரு வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் எப்பொழுதுமே மறைவிடத்தில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலி. எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை வாசிப்பதோ இல்ல செய்தி சேனல்கள் மூலமாக விஷயங்களை அறிந்து கொள்வதோ, இதை யார் 10ல் ஒருவனா நின்று நீங்க இல்ல 1000ல் ஒருவனா நின்று நீங்க அப்படியே சும்மா இது பண்ணிட்டு இருக்க கூடாது. அதை உடனடியாக வேதாகமத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி தானே கர்த்தராகிய தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். வேதாகமத்தின் அடிப்படையில எவன் ஒருவன் பங்கு பெறுகிறானோ அவனுக்கே அந்த ஒளிப்படுத்தன் பொக்கிஷம் கொடுக்கப்படும். அந்த ஒளிப்படுத்தன் பொக்கிஷம் என்ன? ஆவிக்குரிய ரகசியங்கள், நீங்கள் தப்பி செல்ல வழி செய்து தரக்கூடிய அந்த ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும், ஓதப்படும். அதன் மூலமாக இங்கேயும் மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், அங்கேயும் நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து நீங்கள் நித்திய வாழ்வு அடைய முடியும். அதனால்தான் ஏதோ 10ல் ஒருத்தரை போல 1000ல் லட்சத்துல ஒருத்தரை போல சும்மா கதை கேட்கிற மாதிரி எந்த சம்பவத்தையும் நீங்க பார்க்க கூடாது. விவிலியத்தின் கண்ணோட்டத்திலேயே நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் வாழ்கிறானோ, எவன் ஒருவன் அவருடைய சட்டை நிழல்ல அடைக்கலத்தை புகுந்து தேடுகிறானோ அவன் எப்பொழுதும் ஆரோக்கியமா இருப்பான், சுகபலத்தோடு இருப்பான், அவன் நிம்மதியா இருப்பான், சமாதானமா இருப்பான். எந்த சேதம் வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார் என்கிற அந்த வாக்குத்தத்தம் வசனங்களை எல்லாம் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அதை நினைவில் வைத்துதான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்போ முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி செல்வதற்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் உண்டு, இயேசுவின் நாமம். ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசுவின் நாமம். What is the evidence that you are able to overcome anything in life? Name of Jesus. அதுதான் வெளிப்பாடு 3:21 3:12 சொல்லுகிறது. யாக்கோபு 1:12 கடைசி வரையும் எவன் ஒருவன் மேற்கொள்ளுகிறவனாவும் ஏதோ பிசாசின் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவனாவும் இருக்கிறானோ அவனுக்கே பரலோக ஜீவியம், அவனுக்கே நித்திய வாழ்வு, அவனுக்கே ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று மிக தெளிவாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல நான் போராடினேன், நான் ஜெயம் கொண்டேன், இப்ப எனக்கு வயசாகி போச்சுங்க. ஆவிக்கு வயசே கிடையாதுங்க. உடம்புக்கு மாம்சத்துக்கு தான் வயசு, ஆவிக்கு வயசே கிடையாது. ஆவி எப்பொழுதும் பார்ப்பீர்கள், ஆனால் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு இளம் கன்றை போல பலசாலியா இருக்கும், இருக்க வேண்டும். அவுட்டர் கவரிங் தான் இந்த ஃபிளஷ், மாம்சம் தான் இந்த அவுட்டர் கவரிங். ஆனால் நீங்க இந்த வயசுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு எண்ணிக்கை தான். என்ன ஒவ்வொரு டைம் பர்த்டே கொண்டாடுறப்போ 69 வயசுல இருந்து 70க்கு போவீங்க, அது வெறும் நம்பர் தான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? அது மாம்சத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான எண், அவ்வளவுதான். ஆனால் ஆவியோ நித்தியமாய், ஆத்மாவோ நித்தியமாய் தேவனோடு கூட மகிழ்ந்து இருக்கும். ஆவியோ தேவனிடம் சென்று விடும். நம் ஆத்மா உடையவர்கள் நாம் தேவர்களைப் போல மாறி கர்த்தரோடு கூட எப்பொழுதும் வசித்திருப்போம். அந்த விதமான
ஜீவ வாழ்வில, நித்திய வாழ்வில, பரலோக ராஜ்யத்தின் நீதியின் வாழ்வில நாம் ஏற்கனவே வாழ தொடங்கிவிட வேண்டும். இனி வரப்போகும் காலங்களில் அல்ல, வருங்காலங்களில் அல்ல, நிகழ்காலத்திலேயே. கடந்த காலத்தில் அல்ல, நிகழ்காலத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிதான் உங்க வருங்காலம் உங்களை வரவேற்கும். நிகழ்காலத்துல நீங்க இப்படியாக துர்மார்க்கனாய், எல்லா துர்க்கிரிகளை செய்கிறவனாய், துஷ்டனாய் நீங்கள் வாழ்ந்து வருவீர்களானால் அங்கே வருங்காலங்களில் உங்களுக்கு பாதாளத்தின் அந்த திறவுகோல் சரியாக இருக்க உங்கள் கரங்களில் கொடுக்கப்படும். நீங்களே கதவை திறந்து அக்னி கடல்ல போய் குதிச்சிருவீங்க. அதுதான் நடக்க போகுது. அதற்காகவா இயேசு கிறிஸ்து மரித்தார்? அதற்காகவா அவர் ரத்தம் சிந்தினார்? அதற்காகவா என்னையும் உங்களையும் ஒரு விலை கொடுத்து வாங்கினார்? இதுதானே அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை. எதற்காக அவர் மரித்தார்? நானும் நீயும் மரித்து போயிடக்கூடாது, நானும் நீயும் நித்திய மரணத்துக்குள்ளாக கடந்து போயிடக்கூடாதுன்னு தானே கர்த்தராகிய இயேசு தன் உயிரையே கொடுத்தார். அதற்கு காட்டக்கூடிய மரியாதை இவ்வளவுதானா? அதற்கு அந்த விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு மதிப்பு இவ்வளவுதானா? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பதில் தேட ஆரம்பிப்பீர்களானால் நித்திய மோட்ச வாழ்வுக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் சில ஆண்டுகளாக சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையிலேயே நாம் இந்த காரியங்கள் எல்லாம் விவரித்து கொண்டு வருகிறோம். இதுல அடங்கி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 200 அத்தியாயங்களுக்கு நேராக எட்டி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விதமான ஒரு ஆழமான ஒரு வேதாகமம் விவிலிய தொடர் நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெற்றிருப்பீர்களானால் அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா சில சர்ச்சஸ் பண்றாங்க, பட் ஆனா எல்லா சர்ச்சஸும் இதை பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. அது உண்மைதான். அதை நான் ஒன்றும் குத்தி காட்டலைங்க, நான் பரிகாசம் பண்ணல. அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால நாங்க நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை உலகமெங்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற இந்த நற்பணியில நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களோட நீங்கள் இணைந்திருக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் மிக மிக மகத்துவம், முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். ஏனென்றால் இதுல இருந்துதான் பல பரிசுத்தவான்கள், பல ஜாமவான்கள் பிறந்தார்கள், எழுந்தார்கள். அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆபேலிலிருந்து தொடங்கி யோசேப்பு வரையும் ஏகப்பட்ட ஜாமவான்களை பெற்றெடுத்த புத்தகம் இது. இந்த உலகம் தோன்றி சில 1000 ஆண்டுகளில் என்னென்ன காரியங்கள்லாம் நிகழ்ந்ததோ அதன் அடிப்படையில தான் இந்த உலகம் இந்நாள் மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறது. வருங்காலத்திலையும் இதன் அடிப்படையில தான் அது இயங்கும். இதுல இல்லாத தீர்க்க தரிசனம் கிடையாது. இந்த ஆதியாகம புத்தகத்துல இல்லாத அங்க என்ன சொல்றது, நியமங்கள் கிடையாது, நியாயப்பிரமாணங்கள் கிடையாது, கட்டளைகள் கிடையாது. ஏகப்பட்டது இருக்கு. ஒபிஷியலா பார்ப்பீர்களானால் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் மோசே பக்தன் மூலமாக யாத்ராகமத்துல பிறந்தது. ஆனால் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் ஏற்கனவே இங்க ஆதியாகமத்துல பிறந்தாயிற்று. இதெல்லாம் எப்படி வடிவமைத்து மனிதர்களுடைய கைகளில் கொடுப்பது என்று சொல்லிதான் மோசே பக்தன் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை அங்க எழுதி தந்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்டுகள் எல்லாம் இந்த ஓலைச்சுவடிலேயே பதிவாயிற்று. சரி, ஆதியில பூமியை ஆண்டவராகிய தேவன் ஒழுங்குபடுத்தி சிருஷ்டிப்புகள் எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க உதவி செய்தார், கட்டளையிட்டார். அங்க சிருஷ்டிப்புகள் எல்லாம் யுகம் யுகமா இருந்தது தான். இந்த மரம், செடி, கொடி எல்லாம், மிருகங்கள்லாம் ஏகப்பட்ட யுகங்களை பார்த்தது தான். புதுசா அவர் எதையும் உண்டாக்கல. முறையா உலகம் கண்டிராத ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டிப்பு என்னவென்றால் மனிதனும் மனுஷியும். நான் சில டாக்குமெண்ட்ரி சேனல் பார்த்து கொண்டு இருக்கிறப்போ மனிதனும் மனுஷியும் இருக்கக்கூடிய அதே வடிவமைப்புல சில எலும்புகளை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த எலும்புக்கு வயது பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ 13,000 ஆண்டுகள். அப்படி என்றால் இதற்கு முன்பே ஒரு யுகம் இருந்ததா, அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது அப்படி என்று சொல்லி ஒரு கணிப்பு. சரி, அந்த கணக்கை நம்ம விட்டு விட்டாலும் அந்த எலும்போட வயசு போய் சொல்வதில்லை. 13,000ங்கிறது 18,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம்.
அப்படி என்றால் அவர்களா ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்னன்னா, மனிதனும் மனுஷியும் உங்க வேதாகமத்துல முதல் முறையாக ஆண்டவர் ஜெனிப்பித்தார், உயிர்ப்பித்தார், படைத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறது அல்லவா? அது பொய், அது பொய் உரை என்று சொல்லி எல்லாம் பேசுவதை அங்கே கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்க்க நேர்ந்துட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான காரியம், மேபி இதே வடிவமைப்புல ஆண்டவர் சில சிருஷ்டிப்புகளை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆவியும் ஆத்மாவும் கொடுக்கப்படல. ஆவி ஆத்மா உடையவர்கள் நாம் ஒருவரை, அதுதான் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி என்றால் தேவனுடைய ஞானத்திற்கு பொருளாகும், தேவனுடைய அறிவும் சொல்ல ஆற்றலுக்கும் பொருளாகும். ஆத்மா என்றால் தேவனுடைய நற்கீர்த்திகள், நற்குணங்கள், தேவனுடைய சாயல், த கேரக்டர், காட்லி கேரக்டர் ஆஃப் காட். இது இரண்டும் சேர்ந்துதான் நாம் யாவரும் ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய மனுஷிகள் என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை ஆண்டவர் முன்பே செய்ததாகவே இல்லை. அது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். முறையாக தூதர்கள் எல்லாம் கீழே பார்த்து, என்னை பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? ஏன்? குட்டி தேவர்களப்பா இவர்கள், தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். பெரிய பெரிய காண்டாமிருகங்கள், பெரிய பெரிய யானை, பெரிய பெரிய மிருகம்லாம் இருந்து கூட அவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படல இந்த தேவ தூதர்கள். பெரிய யானை எவ்வளோ உயரடி இருக்கும், 30 அடி உயரம் இருக்கிற ஆணையெல்லாம் இருக்கு. 20 அடி 25 அடி சர்வசாதாரணமா வளரும் அந்த ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் எல்லாம். அந்த யானைக்கு முன்னாடி மனுஷன் இவ்வளோண்டு இருப்பான். அந்த மனுஷனை பார்த்து இவங்கெல்லாம் பொறாமப்படுறாங்கன்னா நம்ம சைஸை பார்த்து இல்லைங்க, உள்ள இருக்கக்கூடிய மேட்டரை பார்த்து. அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பாய் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி இந்த உலகத்தையே அவனுடைய கைகளில் கொடுத்து அவனை அதிபதியாக நியமித்தார். இவன் பாவத்தில் விழுந்து போனான், உலகம் சீர்கட்டு ஒழிந்தது. ஆண்டவர் பார்த்து வெசனப்பட்டு, இந்த படைப்புகளை எல்லாம் நான் எவ்வளோ நம்பிக்கையோட, எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட நான் படைத்தேன், எல்லாம் வீணாயிற்று என்று சொல்லி இந்த உலகத்தை அழித்து விடலாம் என்கிற மனது வெக்ஸாய் போயிடுச்சு அவளுக்கு. வெசனப்பட்டார், வருத்தப்பட்டார். He felt sorry. நோவா என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அவன் மூலமாக ஒரு பேழை, மகா ஜலப்பிரளயம். மகா ஜலப்பிரளயத்திலிருந்து அந்த பேழையின் மூலமாக நோவாவும் தன்னுடைய குடும்பமும் எல்லா மிருகங்களுக்கும் அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாயிற்று. ஒரு சின்ன எறும்பு கூட இருந்துச்சு அந்த பேழையில. எவ்வளோ விதமான எறும்புகள் இருக்கும் இல்லைங்களா? சிவப்பு எறும்பு, கருப்பு எறும்பு, பச்சை கலர் எறும்பு. இந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட உள்ள இருந்தாங்க. எல்லா விதவிதமா கொசுகள் இருக்கும், அந்த கொசுங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா நோவா குடும்பத்தை கடிக்கவே இல்லை, எதுவும் சேதப்படுத்தவே இல்லை. எல்லாம் பேசாம அமைதியா உறங்கிட்டு இருந்தாங்க. அப்போ 150 நாள் வரையிலும் நீர்நிலையானது குறையவே இல்லையாம். ஆண்டவருடைய ஆண்டவருடைய கட்டளின் பிரகாரம் அந்த நீர்நிலையெல்லாம் குறைய தொடங்கினது. பூமியானது வறண்டு போனது. அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த 8வது 9வது அதிகாரத்துல நோவாவும் தன்னுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. நோவாஸ் டெலிவரன்ஸ். ஒரு சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் விடுதலை. அந்த விடுதலையானது புதிய ஏற்பாடோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவம் நாமம் அன்றி விடுதலை இல்லை, இயேசு கிறிஸ்துவன் நாமம் அன்றி ரட்சிப்பில்லை. எல்லா முழங்கால்கள் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே கர்த்தர், இயேசுவே தெய்வம், அவர்தான் வழி, ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறார் என்று நாவிலே நீங்கள் அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசிக்கும் மாத்திரத்தில் விடுதலை பிறக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த நாமத்தின் மூலமாக ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாய் இருக்கும், விடுதலை ஏற்பட்டிருக்கும். அந்த விடுதலையின் மூலமாக தேவனுடைய உடன்படிக்கை நோவாவும் அவருடைய குடும்பத்தோடு கூட அங்க அடைந்த காரியத்தையும் நீங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த வறட்சியின் சூழ்நிலையில நோவாவை நடத்தி செல்லுகிறார். இங்கே வறட்சி செழிப்பை போல பார்க்க வேண்டும். வறட்சி என்றால்
அதோடைய பதம் எப்படியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது எப்பொழுதும் சாபம்தான். ஒரு விவசாயிடம் கேட்டீங்கன்னா வறட்சியை அவர் விரும்பவே மாட்டார். எப்பொழுதும் மழை இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கும் அப்பதான். ஆனா இங்க வறட்சி தான் செழிப்பு. ஏன்னு கேட்டா மகா பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து அவருக்கு விடுதலை வரணும்னா வறட்சி வந்தாதான் அவர் கால் எடுத்து வெளியே வைக்க முடியும், சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்படிதான் நாம் வாழ்க்கையில கூட பல காரியங்களில் நாம் இந்த வறட்சியின் சூழ்நிலையில போய்கொண்டிருப்பதோ இல்ல சிறைச்சாலை அனுபவத்தை போலவோ அங்க காட்சி அளிக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 16வது வசனத்துல நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வெளியேறும்படி கட்டளையிடுகிறார். அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து வெளியேறும்படி கட்டளையிடுகிறார். நீங்கள் வெளியேறும்படியும் விடுதலை பெறும்படியும் கட்டளை பிறக்கும் முன்பே ஒரு வறட்சியின் அனுபவத்திற்குள்ளாக நானும் நீங்களும் கடந்து செல்வது நல்லது. அதன் மூலமாக தான் விடுதலை பிறக்கும், அதன் மூலமாக தான் அனுபவம் பிறக்கும், அதன் மூலமாக தான் நானும் நீங்களும் பலசாலிகளாய் மாற முடியும். கஷ்டமே தெரியாம வளர்ந்த பிள்ளைகளுக்கும் கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கும் பெரும் வித்தியாசத்தை இந்த உலகம் கண்டிருக்கிறது. வேலை ஸ்தலங்களில் நான் எத்தனையோ பேர் கூட, ஆயிரக்கணக்கான பேரோடு கூட பணியாற்றி இருக்கிறேன். அதுல தெளிவாக என்னால வித்தியாசத்தை பார்க்க முடியும். நல்ல வசதியா சொகுசா வளர்ந்தவன் பாருங்க, முதுகு வளையவே வளையாது அவனுக்கு. அவனை என்ன திட்டினாலும் அவனுக்கு உரைக்கவும் உரைக்காது. கஷ்டம்னு என்னன்னு தெரியாது, போட இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை பார்த்துக்கிறேன், வேலை இல்லைன்னா வீட்டுல சும்மா உட்காரும், உனக்கு என்ன அப்படிமா. ஆனா இந்த கஷ்டத்திலே பிறந்து வளர்ந்த பசங்க இருக்கிறாங்க பாருங்க, பசங்க பிள்ளைகள், அதுங்க வேலை செய்யறதே வேற விதமா இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்ன எள்ளுன்னா என்னன்னு என்ன வந்து நிற்கும். அந்த மாதிரி பார்ப்பீர்களானா அவங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்து சார் அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே பேக்ரவுண்ட்லாம் விசாரிச்சு பார்த்தா சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு மெரிட்ல கிளியர் பண்ணி எல்லாம் வந்திருப்பான். அதான் அவனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி. அப்ப ஆண்டவராகிய தேவன் பார்ப்பில்லானால் நாம் யாவரையும் இந்த மாதிரி ஒரு வறட்சியின் சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலை அனுபவத்திற்குள்ளாராக நடத்தி செல்வது இயல்பு. இது ரொம்ப ஆர்டினரியான ஒரு காரியம், ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. ஏன் நோ பெயின் நோ கெயின் அப்படி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. ஒரு வலியும் வேதனை இருந்தால்தான் நமக்கு லாபம் வரக்கூடிய நாட்களிலே எவ்வளவு கஷ்டத்திற்கு பட்டாக்கும் இந்த சாதனையை நான் சாதித்திருக்கிறேன். சார் ஐசக் நியூட்டன் என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி 2000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு மேல பண்ணினாராம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல 2000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அவர் செய்தும் சில நூற்றுக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் அங்க சக்சஸ்ஃபுல்லா ஆச்சான், மற்றதெல்லாம் ஃபெயிலியர் தான். அப்போ அதை நியூட்டன் என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கிறார் என்றால், இந்த 1900 ஃபெயிலியர் அவர் பார்க்கல, அந்த 1900 ஃபெயிலியர்ல கிடைத்த ரிசல்ட் என்னன்று பார்த்தால் ஒரு 100க்கும் குறைஞ்சபட்சமா ஒரு 100 150 இருக்கக்கூடிய அந்த சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் அவர் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில அப்படிதான் பிரியமானவர்களே, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில நாம் கடந்து போயிருப்போம். ஆனால் அந்தத்துல முடிவுல பார்ப்பீர்களானால் அந்த செழிப்பு, அந்த இலக்கை நம்ம அடையிறோம் பாத்தீங்களா. ஒரு கர்ப்ப பிரசவ வழியில இருக்கக்கூடிய ஒரு தாயாரிடம் போய் கேளுங்க, ஐயோ எனக்கு குழந்தைய வேண்டாம் சாமி அப்படிங்கிற அளவுக்கு வலி, அதெல்லாம் வர்ணிக்க முடியாத வலி. அதனாலதான் பெண்களுக்கு எப்பொழுதும் மரியாதை தர வேண்டும். அவங்க போற பாதையில ஆண்கள், என கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்கள், நம்மெல்லாம் தாங்கவே மாட்டோம் ஒரு நாள் கூட. எத்தனையோ நிந்தைகளுக்குள்ளாக வளர்ந்து வந்த ஒரு கம்யூனிட்டி தான் இன்னைக்கு விமன் கம்யூனிட்டி. இன்னைக்கு அவங்க இல்லாத துறையே கிடையாது, எல்லா துறையிலையும் நல்லா பண்றாங்க, ஈக்குவல். இன்ஃபேக்ட் ஆண்கள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. எப்பொழுதும் பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தா பெண்கள் தான் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் பிள்ளை பிறந்த பின்பே எல்லா வழியும் மறந்து போயிருமா அந்த தாயாருக்கு. என் பிள்ளை பிறந்துருச்சு, வலி என்ன வேதனை என்ன, போட்டோம், குழந்தை பிறந்துருச்சு கொடுங்க என் குழந்தைய அப்படின்னு அந்த அம்மா மாரோடு அணைச்சு வச்சுக்குமா. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு கொடுக்கறதுக்கு முன்பே ஒரு சிறிய காரியத்தை அவர் கொடுத்து உன்னை பரிசோதித்து பார்ப்பார். அந்த சிறிய காரியத்தை பண்ணுவதற்கே பல நாட்கள் ஆகலாம், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். பல கஷ்டத்தை நாம் அனுபவிக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாச நம்பிக்கை எல்லாம் முற்றிலும் அழிந்து கூட போகலாம்.
இந்த சிறு காரியத்தை கூட பண்ண முடியாத ஒரு தற்கூறினா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட நீங்க வந்துடலாம். நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி. என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் சிவில் இன்ஜினியரிங்ல படித்து வந்ததுனால் ஐடி நிறுவனங்கள்ல ஆர் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைலை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னு கேட்டால் சிவில் இன்ஜினியரிங் நாங்கள் எழுதியிருக்கோம். பிரான்ச், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி சிவில் இன்ஜினியரிங், அன்ஃபிட். எனக்கு ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான இன்டர்வியூகள் நான் அட்டன் பண்ண வேண்டியதாயிற்று. அதுல சில பேர் பார்த்து இல்ல நம்ம கண்ணோட்டம் தவறா இருக்கு, இந்த பையனுக்கு நாலேஜ் இருக்கு, ஒரு தருணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியாக்கும். அதுல நிறைய போராட்டங்கள், ரிசெஷன் இப்படி எல்லாம் வந்துச்சு. அது போக சில கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க. நான் வேலை செய்யற கம்பெனி மூடிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க, திவால் ஆயிடுச்சு. வேலை கிடைச்சு உள்ள போனா கம்பெனி திவால் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு நூற்றுக்கணக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு இடத்துல செலக்ட் ஆகி உள்ள போனா அவன் கம்பெனியை ஷட்டர் எழுதி போய் நிக்கிறேன், ஷட்டர் எழுதி பெரிய நோட்டீஸா ஒட்டி வச்சிருக்கிறான். எங்கடா போனான்னா நைட்டோட நைட் அப்ஸ்காண்ட், பிஎஃப் காசு ஒன்றும் கிடைக்கல. 2002 ஆண்டுல இப்படி நடந்த ஒரு காரியமாவது. அதற்கு பின்பே ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி கதவுகளை திறந்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்திற்கே உரியது. ஆனால் அந்த வறட்சியின் காலம் இருந்ததுனாலதான் இன்றைக்கு என்னால் சாட்சியாக நிற்க முடியுது. கஷ்டப்படுகிற யாவருக்கும் நான் மனதுருகி ஜெபிப்பதோடு கூட உதவியும் செய்வேன். நாட் ஜஸ்ட் அன் சிம்பத்தைசர் பட் எம்பத்தைசர். சிம்பத்தின்னு நினைக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணிக்கிற பிரதர், பார்ப்போம் அடுத்த வாரம் பார்த்தா பிரதர் வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கறது. ஏதாவது உபயோகம் இருக்கா உங்களால இந்த உலகத்துல? நீங்களாம் கிறிஸ்துவர்களா? ஆனா அதே ஒரு கிறிஸ்தவன் எப்படி பேசுவான் தெரியுமா? நான் ஜெபிச்சுக்கிறேன் பிரதர், உங்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வைங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க, என்ன வேலை உங்களுக்கு தெரியும் இதுன்னு கேட்டுட்டு அந்த வாரம் ஃபுல்லா அவருக்கு ஃபாலோ பண்ணி, அவருக்கு ஜெபம் பண்ணி, அவரை தாங்கிறது, அப்புறம் மீட் பண்ண அவருக்காக பேசி சிபாரிசு பண்ணி எப்படி அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க தூங்க உங்க மனசு பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்காது. ஐயோ என் சகோதரன் வேலை இழந்துட்டாரே, அவர் குடும்பம் பரிதவிக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு பாரம் இருக்கா? உங்களுக்கு இருக்காது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தான் கஷ்டம்னு என்னன்னு தெரியாத. அப்படியெல்லாம் நீங்க இருந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சில கஷ்டமான பாதையில என்னையும் உங்களை வழி நடத்தி செல்லுகிறார். அப்பொழுதுதான் நீங்க அந்த மனதுருகம் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாய் நீங்கள் மாறுவீங்கிற ஒரு காரியம். இது சித்தாந்தம் மட்டுமல்ல, இது நியமம். ஒரு கிறிஸ்துவனாய் பிறந்தால் இது நியமம். இட்ஸ் எ ரூல் தட் யூ காட் டு பி கம்பேஷனேட், மர்சிஃபுல். பட் வெறும் ரூல் போட்டா அது நடிப்பீங்க நீங்க கம்பேஷனேட்டா இருக்கிற மாதிரி, அதாவது மனதுருகுவதை போல, இரக்கம் காட்டுவதை போல. ஆனா அது உள்ள இருந்து வராது, அது ஒரு ஒட்டாது. எண்ணெயை நீங்க எவ்வளவுதான் தண்ணி மேல ஊத்தினாலும் ஒட்டாது, எண்ணெய் மிதக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் இந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுகிறார். இதை குறித்தெல்லாம் தான் நாம் பார்த்தோம் சென்ற அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்துல நாம் 17வது வசனத்திற்கு நேராக செல்லுவோம். 17வது வசனம் பார்ப்பீர்களானால் 16வது வசனத்துல go out of the ark you and your wife and your sons and your sons wives with you. பேழையை விட்டு வெளியே செல். அப்படி என்றால் என்ன? கட்டளை பிறந்தது, சிறைச்சாலை அனுபவம் போதும், அந்த சிறைச்சாலையிலிருந்து உனக்கு விடுதலை, வெளியே போ. சூப்பர்ல. ஏதோ தெரியாதது செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டாரு புருஷன், 6 வருஷம் கழிச்சு விடுதலையாய் வெளில வர்றாருன்னா அந்த சிறைச்சாலை வாசலில் பார்ப்பில்லைனால் அவரும் மனைவியாரும் குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைன்ல மாலையோட நிற்பாங்க. நீங்க அப்பா வராரு, என் கணவர் வராரு, என் மகன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. சித்தப்பா வராரு, என் பெரியப்பா வராருன்னு எல்லா சொந்த பந்தம்லாம் கூடி, தெரியாத ஒரு சின்ன பாவத்திற்கு இவ்வளவு போய் மாட்டிக்கிட்டாரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை வரவேற்கிறதுக்கு நிற்பாங்க பாருங்க. ஏன்? அவர் சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வருகிறார். இனி அவர் இந்த நிந்தை இல்லை, இனி இவருக்கு இந்த கஷ்டம் இல்லை. அவர் சராசரி மனிதனை போல அவரும் ஜீவிக்கலாம். அவங்க குடும்பத்தின் மத்தியில் அவர் அமர்ந்திருந்து உணவை சாப்பிட்டு அருமையாக படுத்து உறங்கலாம். கொசுக்கடி தொல்லை, களி திங்கிறது, இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை, ரொம்ப கஷ்டங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறப்போ என்ன ஒரு வரவேற்பு இருக்குமோ, நான் நினைக்கிறேன் அதே சந்தோஷம்தான் நோவாக்கும் பிறந்திருக்கும், அவருடைய குடும்பத்திற்கும் பிறந்திருக்கும். 17வது வசனத்துக்கு நேராக செல்லுவோம். Bring out with you
every living thing of all flesh that is with you, birds and cattle, and every creeping thing that creeps on the earth, so that they may abound on the earth and be fruitful and multiply on the earth. உன்னோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும், மாம்சத்துல எவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ, பறவைகள், கால்நடைகள் மற்றும் கீழே தரையில ஊறி செல்லக்கூடிய சில மிருகங்கள், சில இன்செக்ட்ஸ் என்று சொல்வார்கள், so that they may abound on earth, அவர்கள் எல்லாம் கூட இந்த பூமியில அவர்கள் வசிக்கும்படி, பழுகி பெருகும்படி, கனி கொடுக்கும்படி வெளியே கொண்டு வா அப்படிங்கிறார். இதுல சற்று நேரம் நாம் தியானம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நீங்க சற்று அங்கே ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு தலைவனாய் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாய், தலைமை பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால், குறிப்பாக சகோதரர்கள், கணவன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நீங்க தலைமைத்துவ பணியில ஈடுபடுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த தலைமைத்துவ பணியில நீங்கள் இருக்கிறப்போ, ஒருவேளை உங்களுக்கு சிறைச்சாலை அனுபவம் இருந்தால் அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாவரும் அதனால சேதமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை டெஃபினட்டாக நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே பார்ப்பீர்களானால் இருக்கக்கூடியது. ஒரு வேலை இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு மட்டுமல்ல அந்த பாதிப்பு, உங்கள் குடும்பத்திற்கே அது ஒரு பாதிப்பு. அப்பா மனக்கசந்து அங்க அழுது கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய பிள்ளைகள், அவங்க மட்டும் நல்லா நிம்மதியா சாப்பிட முடியுமா? தன்னுடைய கணவன் வேலை இழந்து மனம் துவண்டு அங்கே ஒரு மூலையில அமர்ந்திருப்பதை பார்க்கக்கூடிய மனைவிக்கு அவங்க மனசு எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்ச நாள்ல பார்ப்பீர்களானால் கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் செலவாயிடுது. நீங்க இஎம்ஐல ஒரு பைக்கோ இல்ல வீடோ வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க்குக்காரன் வாசல்ல நிக்கிறான். பால் வாங்குவதற்கும், அரிசி பருப்பு வாங்குவதற்கும், மற்ற எல்லா மளிகை சாமான வாங்குவதற்கும் உங்களுக்கு கையில பணம் இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. அப்ப அந்த சூழ்நிலைக்கு பேர் என்ன? வறட்சியின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம், சாபத்தின் அனுபவம், தடைகள் இருக்கக்கூடிய அனுபவம், மன உளைச்சலின் அனுபவம், தோல்வியின் அனுபவம், இப்படியெல்லாம் சொல்லி பல பெயர்களை நீங்கள் முடிசூட்டி கொண்டே போகலாம். ஆனால் பாதிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற யாவருக்கும் அங்கே பாதிப்பு உண்டாயிருக்கிறது. கட்டளையானது நோவாக்கு தான் பிறந்தது, ஆனால் விடுதலை எல்லோருக்கும் கிடைத்தது. அருமையான ஒரு காரியம் இல்லைங்களா? அதனாலதான் நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானும் தலைவனாகணும், நானும் சர்ச்சை நடத்தணும், நானும் பெரியவனாகணும்னு. அது ரொம்ப எளிதான காரியம் இல்ல பிரியமானவர்களே. ஏனென்றால் அது ரொம்ப பொறுப்பு நிறைந்த ஒரு 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 ரோல் என்று சொல்லுவேன். பொறுப்பு நிறைந்த ஒரு ஒரு பணி, அது ஒரு வேலை. அது ஒரு தலைவனா இருக்கிறவன் எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் அவனை பற்றி மட்டும் யோசிக்கவே மாட்டான். நான் ஒரு இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஆனது தொடங்கினாங்க. தொடங்கின சில நாட்களிலே எனக்கு தெரியும், இந்த ப்ராஜெக்ட் ஆனது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடிய போகுது. அதுல பாதிப்பு எல்லோருக்கும் வரதான் போகிறது, யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நான் ஒரு தலைவனாக யோசித்தேன். நான் தான் தலைவன், அந்த ப்ராஜெக்டுகளோட லீடர் நான் தான், மேனேஜர், ஸ்பான்சர், ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் நான் தான். அப்போ நான் எப்படியாக என்னோட கீழே பணிபுரியக்கூடிய தொழிலாளிகள் இருந்தாங்க, சபார்டினேட்ஸ் இருக்கா இல்லைங்களா, எனக்கு கீழே பணிபுரிய கூடிய எல்லாம் யங் பீப்புள், அதில் மென் அண்ட் விமன், ஆண்களும் இருந்தாரும் பெண்களும் இருந்தார்கள். அங்கே சில கான்ட்ராக்டர்ஸும் இருந்தாங்க, டைரக்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நான் ஒரு தியாகத்தின் முயற்சி எடுத்தேன். அதாவது ஆரம்பத்திலிருந்தே எப்படியாக அந்த ப்ராஜெக்டை நான் பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டா, எல்லா பொறுப்பும் என் மேலதான். குறிப்பாக தோல்விகள் வரும் மாத்திரத்தில் நான் முன்னேறி போயிடுவேன். போயிட்டு இல்லைங்க, அந்த தோல்விக்கு நான் தான் காரணம்.
அந்த கார்ப்பரேட் வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ரோலுங்க அது. குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணி ஆகணும். ஆனால் பாலிடிக்ஸ் பண்றது, அரசியல் பண்றது மிக மிக தவறு. அது பிசாசு குணம் படைத்தவன், துரியனம் படைத்தவன், தான் தொழிலை தக்க வைக்கிறதுக்கு, தான் வேலையை தக்க வைக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போய் என்ன கர்மம் பிடிச்ச காரியத்தையும் அசிங்க அசிங்கமான காரியத்தையும் பண்ணுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நான் இந்த தியாகத்தின் முயற்சியை எடுத்து நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே வந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அப்ப என்ன பண்றது, எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணுமே. என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 25 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுல எல்லாம் ஒலை எறியணும், அவங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வேலை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன தவறு பண்ணாங்க? நானும் ஒரு தவறும் பண்ணல. என்னுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் நான் சொல்லி புரியும்படியாக எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். அவங்க கேட்குற மாதிரி இதுலயே இல்லை. அவங்க தோரணையே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுவும் வேலை, நீ தான் சரி பண்ணும், இப்படி பேசக்கூடாது, தவறு. கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, அது அரசியல்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். சில முட்டாள் தலைவர்கள் இருப்பாங்க, அவனுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. அப்புறம் அவங்க ஆர்மியை விட்டு ரிட்டையர் ஆன பிறகு அவங்க புத்தகங்கள்லாம் எழுதுவாங்க. அந்த ஒரு புத்தகத்தை தான் சமீபத்தில் பார்லிமெண்ட்ல இவர் ராகுல் காந்தி வாசித்தார். அவங்க செஞ்ச குளறுபடியெல்லாம் முறையான்னு கத்தி அவரை பேச முடியாம பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி காரியத்தை பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தியாக உணர்ச்சியில் ஈடுபட்டு அது என்னுடைய வேலைக்கே பாதகமாய் முடிந்தது. ஆனால் அதன் நிமித்தமாக இன்றைக்கு மற்றவர்கள் யாவரும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவனாலதான் இந்த தோல்வி ஏற்பட்டது என்று சொல்லி அப்படியாக அவர்கள் கதையை பூசியம் அளிப்பி விட்டார்கள். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும். அவர் பேர் யெகோவா ஸ்டிக்கேனோ, நீதியை வழங்குகிற தேவன். எல் பராசிம், நானும் நீயும் தப்பி செல்வதற்கும் தடைகளை முறியடிப்பதற்கும் அவர் முன்னென்று யுத்தம் செய்கிற ராஜாதி ராஜராய், யூதாவின் சிங்கமாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா சில நேரங்களில் நாம் தலைவர்களைப் போல யோசிப்பதில்லை, தியாக உணர்ச்சியோடு கூட யோசிப்பதில்லை. மகாத்மா காந்திஜி தன்னை பட்டும் பற்றி யோசித்திருந்தார்னால் அவர் சவுத் ஆப்பிரிக்காலேயே பெரிய லாயர், அவர் அந்த காலத்திலே பெரிய பணக்காரர். அதெல்லாம் விட்டு தியாக உணர்ச்சியோட வந்து இந்த தேசத்திற்கு அவருக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப என்ன போலதானே அத்தனை இந்தியர்களும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவருடைய பயோகிராஃபி எல்லாம் தெரியும் இல்லையா? ட்ரெயின்ல ஏற்ற விடாம பண்ணி, அப்புறம் ட்ரெயின்ல ஏறின பிறகு இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு தான், போய் அங்கே உட்காரு அப்படின்னு ஜென்ரல் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விட்டான். அதே போல ஒரு சர்ச்சுக்குள்ள போறதுக்கு அவர் முயற்சி எடுத்து, அவர் இயேசுவை மிகவும் நேசிக்கிறவர், பைபிள்லாம் வாசிச்சிருக்காரு. ஆனா கிறிஸ்துவனாய் அவர் மாறல. என்ன காரணம்னு கேட்டா இவங்க தான் வெள்ளைக்காரனுங்க பண்ண விளையாட்டுல தான் சர்ச்சுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ கருப்பு தோல், இது வெள்ளைக்காரங்க தெரிச்சவன், இவங்க கிறிஸ்துவ பின்பற்றல, இவனுங்க நடிக்கிறானுங்க, எனக்கு இந்த கிறிஸ்துவே வேண்டாம், இந்த கிறிஸ்துவம் வேண்டாம் அப்படின்னு கிறிஸ்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அஹிம்சையை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு அதை கையில தன்னுடைய ஆயுதமா எடுத்து போராடினார். சுதந்திரம் பிறந்தது. எத்தனையோ அடிகளை பட்டார், ஜெயிலுக்கு போனாரு, எத்தனையோ தியாகத்தை பண்ணினார். அப்ப எதனால் சுதந்திரம் பிறந்தது? ஒரு தலைவனாக யோசித்து தலைமத்துவ பீடத்தில் அமர்ந்து தியாக உணர்ச்சியோடு கூட போராடின ஒரு மகாத்மா காந்திஜியை போல பல வேறு பேர் இருந்தாங்க. நேருஜி, நேதாஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நாடு முழுவதும் இந்த போராட்டமானது பயங்கரமா பிரசித்தி பெற்று அங்க சுதந்திரமே கிடைத்தது. ஏன்? ஒரு மனிதனுடைய யோசனை, ஒரு மனிதனுடைய அங்கே முன்னேறி செல்லுதல் இந்த உலகத்தையே இந்த தேசத்தையே ஒழுக்கினது. இன்னைக்கு நாம் யாவரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோமானால் ஒரு மனிதன் யோசிக்க தொடங்கினார். அதனால்தான் மகாத்மா காந்திஜி சொல்வார், be the change you want to be, be the change you want to become, or be the change you want to be. அப்படின்னா என்னன்னா, மாறுதலானது உன்னிடமிருந்து தொடங்கட்டும். அது அப்படிதான் ஒரு தலைவன் யோசிப்பான், தியாக உணர்ச்சி உடையவனா இருப்பான். ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்றால், அப்படி இருந்தால்தான் பிறருக்கும் விடுதலை பிறக்கும். அவன் சுயநலவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் சுயத்தை பத்தி யோசிப்பதே கிடையாது.
எப்பொழுதும் பார்ப்பீர்கள், ஆனால் பிறரை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பான். அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலங்களில் ஊழியம் பண்றவன் தான் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பான். இன்னைக்கு எல்லா தசம பாகம் காணிக்கை இது அதுன்னு எடுத்து இவன் வீடு பங்களா பிளைட்டு ஜெட்டுன்னு பார்த்துட்டு அப்புறம் இதுல வேற பெருமிதம், கர்த்தரனை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. நீ திருட, நீ திருடி சம்பாரிச்சது. மூட்டை தூக்குறவனும் கூலி வேலை பண்றவனும் கொடுக்குற அந்த ஆஃபரிங்கை வாங்கி நீ சாப்பிட்றியே, உனக்கெல்லாம் ஒண்ணுமே தோணாதா உள்ள அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம், அந்த மாதிரி சர்ச்சுக்கு போகாதீங்க. அதுக்கு நீங்க பாரம்பரிய திருச்சபைக்கே போயிட்டு ஆவிக்குரிய மனுஷனா அங்க நல்லா வாழ்ந்தீங்கனாலே பரலோகத்துக்கு போயிடுவீங்க. கவலையப்படாதீங்க. அவங்க எவ்வளவு பெட்ரு, கணக்காவது கொடுக்குறாங்க. பணம் பணம் பணம், பேர் பேர் பேர், புகழ் புகழ் புகழ், தான்பீகம், பொருளாதாரம், வாகனம், இது அது. இந்த 10 கஷ்டமாருங்க ஸ்டேஜில் போடுற ஆட்டம் இவ்வளவுதான் இல்லை. அவனுங்க போடுற கோட்டு சூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறானுங்க, பிராண்டட். அப்படிதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணாரு, அப்படிதான் பவுல் ஊழியம் பண்ணாரு. பவுல் கிட்ட இருந்த சொத்து மட்டும் 10,000 கோடிங்க. அதை வச்சு இந்தியாலேயே பாதியை வாங்கியிருப்பார் அவர். அவ்வளவு பணம் இருந்ததுனாலதான் ஃபெலிக்ஸுங்கிற ஒரு கவர்னர், ரோமன் கவர்னர் ஆள் அனுப்பிட்டே இருந்தார், ஏதாவது லஞ்சம் கொடுப்பானா அப்படின்னு. பெரிய பணக்காரன், கொஞ்சம் நெஞ்சத்தை சொத்து இல்லைங்க. அப்படிப்பட்ட ஆளு உள்ள இருக்கிறாரு ஜெயிலுக்குள்ள. 2 வருஷம் ஜெயில போட்டு வச்சுட்டாங்க. அங்கிருந்து எழுத நிருபம் தான் இன்றைக்கு கிறிஸ்துவமே இயங்கி கொண்டிருக்கிறது. இவர் எங்க, இவனுங்க. தலைமைத்துவத்திலிருந்து நான் எப்படி வளரணும்னு பாக்குறவன் தலைவன் கிடையாது, அவன் துஷ்டன், அவன் பிசாசுடைய தூதன். இஸ் an agent of the devil. அதே போலதான் தலைமைத்துவ பணியில இருக்கக்கூடிய என்ன சொல்றது, தகப்பன்மார்கள் எல்லாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தியாக உணர்ச்சியோட பாருங்க. எதையுமே ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கொடுக்கறத பிரதானமாய் வைங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதமான சௌரியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் நிரப்புவார். நீ போதும் போதும்னு சொல்லுவ, அது பாட்டுக்கு வளைஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப சுயநலவாதியா இருந்த ஒரு மனுஷன் தான். சுயத்தை மட்டும்தான் யோசிப்பேன். ஆனால் கர்த்தரனை உடைத்து மாற்றினார். இன்னைக்கு என்னோட உள்ளம் பொங்கி வழியுது, யாருக்கு என்ன தர முடியும். அதுல ஒரு தியாக உணர்ச்சி தான் இது. எத்தனை மணி நேரம், ஆயிரக்கணக்கான மணி நேரம். நம்ம சேனல்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2500 வீடியோக்கள் இருக்கிறது. நான் வேலை செய்து பார்ட் டைம் மினிஸ்டரா இருந்து இத்தனையும் நான் செய்திருக்கிறேன் ஒருவனாய். நானே தான் மீடியா, நானே தான் ஸ்பீக்கர், நானே தான் இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய பணி, அவருடைய பங்கு வெறும் 50% தான். என்னுடைய 50%. அவர் இணைந்து பணியாற்றுவார். நம் பங்காளர்கள், தேவனோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய பங்காளர்கள். அப்ப நான் அந்த 50% கொடுக்கலன்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டும் என்ன பண்ண முடியும்? இணைந்து செயலாற்ற வேண்டும் அல்லவா? அதிலே ஒரு தியாக உணர்ச்சி தான் இது. எனக்கு தெரிந்த சத்தியம், எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நானும் பிறரோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதே போல நான் பல காரியங்களை பகிர்ந்திருக்கிறேன், அதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிதான் ஒரு தலைவன் யோசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நோவாவா இருப்பதற்கு இந்த கால்நடைகளும் பறவைகளும் எல்லாம் அவங்க குடும்பம், மருமகள், மகன்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அந்த வேலை விட்டு என்னை தூக்குனப்போ என் கூட வேலை செஞ்சவங்கலாம் அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாங்க. ஐயா, உங்களுக்கா இந்த நிலைமை? உங்களுக்கே இப்படி ஆச்சுன்னா எங்க நிலைமை எல்லாம், தம்பி உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் என்னையே அந்த தியாகத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். அடிச்சா என்ன அடிக்கிட்டோம், பரவாயில்ல, நான் மறிச்சாலும் பரவாயில்ல, நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும்னு. அதனால ஒழுங்கா போய் நீ வேலையை பாருங்க. அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஒருத்தனை பிளேம் பண்ணும். அப்படிதான் கார்பரேட்ல இருக்குங்க. ஏதாவது தோல்வி ஆச்சுன்னா எவனா ஒருத்தன் மேல பழி போட்டு மற்றவன்லாம் எஸ்கேப் ஆயிடுவான். பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் நீதி செய்வார், எனக்கு ஆண்டவர் நீதி செய்வார், எனக்கு நியாயம் செய்வார், எனக்கு நியாயம் பரலோகத்திலிருந்து வரும், நீ கவலைப்படாத, நான் என்ன பார்த்துக்குவார் கடவுள், நான் பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு நீதியும் நியாயமும் பழைய ஏற்பாட்டின்படி யாரெல்லாம் என் மேல பழி போட்டானோ அவெல்லாம் செத்து போகணும் அப்படின்னு சில இதெல்லாம் ஓப்பனாவே ஜெபம் பண்றான் இன்றைக்கு பெந்தகாஸ்ட்ல. அது கிடையாதுங்க. அவங்கெல்லாம் ஒரு காரணம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள், சிறைச்சாலையான அனுபவங்களுக்குள் நான் கடந்து செல்வதற்கு. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, ஆதி ஆகமத்துல பார்ப்போம் அவர் பத்தியும். தன் சகோதரர்கள்லாம் துரோகம் பண்ணாங்க, வித்து போட்டுட்டாங்க. ஆனா கடைசியா அவர் கட்டி பிடிச்சு அழுதுட்டு என்ன சொன்னார் தெரியுமா?
நீங்கெல்லாம் இப்படி விற்கணும்னு கடவுள் கட்டளையிட்டார். அதனாலதான் இப்படி நடந்தது. நீங்க வித்து போடாமல் இருந்திருந்தால் இந்த ஸ்தானத்திற்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படிதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பார்ப்பான். மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை எங்களுக்கு போராட்டம். ஆனா மாறாக பாதாளத்தின் ஆவிகளோடு கூட போராட்டம் உண்டு. நடுவான மண்டல சேனைகளோட போராட்டம் உண்டு. அசுத்த கிரிகளோட போராட்டம் உண்டு. இவைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாதான கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. இப்படிதான் ஒரு தலைவன், ஆவிக்குரிய தலைவன் இப்படிதான் யோசிப்பான். நோவா ஒரு சிறந்த ஆவிக்குரிய தலைவன். அந்த தலைவனுக்கு மட்டும் பிறந்த விடுதலை அல்ல, அந்த தலைவனை சார்ந்திருந்த அந்த நாடு, அந்த தேசம், ஒரு தேசமே பிரயாணம் செய்துங்க அந்த பேழையில. அந்த தேசத்திற்கே விடுதலை பிறந்தது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன பிரியமானவர்களே? யாவரும் தலைவர்களே, அது தெரியுமா? ஆவிக்குரிய உலகத்துல நாம் யாவரும் தலைவர்களே, தலைவிகளே. இங்க தொண்டர்கள் இல்ல, கிறிஸ்துவத்துல ஈடுபட்டிருக்கிறவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் என்ன தெரியுமா? நான் தான் அந்த தலைவன், நான் தான் அந்த தலைவி. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஏற்கனவே. அவங்களுக்கெல்லாம் தப்பி செல்ல வழி தெரியாதுங்க. அவங்க பாரம்பரியத்துல மூழ்கி போயிருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னோரின் தேவர்களிடம் அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அவருடைய பழக்க வழக்கம் அவ்வாறு இருக்கிறது. அவர்கள் பைபிளை தொட்டு பார்த்ததில்லை. ரட்சிப்பென்றால் என்ன என்று தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யார் போய் சொல்றது? என்னை போல தலைவனும் உங்களை போல தலைவிகளும் தான். தலைவர்களா எழும்பி நிக்கிறவன் தான் கிறிஸ்துவன். எப்பொழுதும் பாருங்க, அவன் ஒரு தலைவன் மாதிரி தான் யோசிப்பான். எனக்கு என்ன போச்சு அப்படின்னு நிக்க மாட்டான். ரோட்லயே ஒரு டிராபிக் ஆகுதுன்னா டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் டிராபிக்கை கிளியர் பண்ணி விடுவான். அங்க ஒரு சேதம் நடக்க போதுன்னா அவன் இறங்கி போய் அவனோட உயிரையும் காப்பாத்திக்குவான், மற்றவங்க உயிரையும் காப்பாற்றுவான். என்னை வேலை விட்டு அனுப்பிச்சப்போ நல்லா கவனிச்சுதான் அனுப்பிச்சாங்க. அதனால நீங்க யாரும் கேட்டுட்டு ஐயோ பிரதருக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்காதீங்க. நான் ரொம்ப சௌகரியமா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்ன செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணுமோ எல்லாம் கவனிச்சுதான் அனுப்பிச்சாங்க. மரியாதையா தான் அனுப்பிச்சாங்க. தூக்கி எல்லாம் நாய வீசுற மாதிரி துரத்தி அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்கல. பரவாயில்ல. எல்லா ஆரம்பத்திற்கும் முடிவும் ஒன்று இருக்கதான் செய்கிறது. அது கர்த்தர் கொண்டு வரக்கூடிய முடிவு. என்ன அந்த முடிவு வேற விதமா நடந்திருக்கலாம் அப்படின்னு மாம்சத்துல நாம் யோசிக்க நேர்ந்துடும். நானும் ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளெல்லாம் கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் வெளியில வந்தாச்சு. அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே, இயல்பு தானே. ஆனால் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் திறந்த கதவை மூடுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துல கடந்து போறது இருக்கு பாத்தீங்களா, கொடுமைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஆண்டவருக்கும் தெரியும். அதனாலதான் எதற்கும் கலங்காதிருங்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்தக்கூடிய வசனங்களை, என் சமாதானத்தை நான் தருகிறேன், உலகம் தரும் சமாதானம் அல்ல. உலகம் எப்போ சமாதானமா இருக்கும்? ஒரு வேலை கிடைச்சதுனா தான் சமாதானமா இருக்கும். உனக்கு கிடைக்காமலே உனக்கு சமாதானம் இருக்கு. ஏன் தெரியுமா? என்னை வழி நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், நற்கிரிகளை என்னில் தொடங்கினவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்கிற பிலிப்பியர் 1:6 வசனத்தையும் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தையும் நீங்கள் நினைவு கூறக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்களா இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனத்துல பார்ப்பீர்கள். அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தலைவர்களாய் தலைவிகளாய் எழும்பி நின்று இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரங்களாய், ஆவிக்குரிய பாத்திரங்களாய் அவருடைய கைகளில் அடங்கி இயங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுங்க. எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, நாம் யாவரும் இந்த தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு அஞ்சி கொண்டிருப்போம். ஆனால் ஐயோ அந்த இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னு ஒரு நோவா யோசித்திருந்தாருன்னா உலகம் அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நோவா தியாக உணர்ச்சியோடு கூட அவர் முயற்சி எடுத்து முன்னேறி சென்றதுனாலதான் இன்றைக்கு நோவாவின் சந்ததிகளாய் நானும் நீங்களும் உயிரோடு இருக்கோம். என்னையும் உங்களையும் கொண்டு ஆண்டவர் தன்னுடைய தெய்வீக திட்டங்களையும் தெய்வீக சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடியதற்கு யாரு காரணம்? நோவாதான் காரணம். அவருடைய தியாக உணர்ச்சி, தலைமைத்துவம். அவருக்கு பிறந்தது மட்டுமல்ல விடுதலை, அவரோடு கூட பிரயாணம் செய்த அனைவருக்கும் விடுதலை பிறந்தது. உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அப்படிதான் விடுதலை பிறக்க வேண்டும். அவன்தான் கிறிஸ்துவன்.
அவன்தான் கிறிஸ்துவன் சீஷன். நாம் சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த நற்செய்தியின் மூலமாக எங்கள் யாவரையும் நீர் சந்தித்திருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இணைந்து பேசி சம்பாஷித்து பல நல்ல காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தலைவர், இந்த உலகத்தையே வழிநடத்தின ஒரு நல்ல பிதாவின் குமாரன் மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய தலைவன். அவரை போல நாங்கள் யாவரும் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சேனல்ல எங்களோடு கூட இணைந்திருந்ததுக்காக நன்றி. நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இப்படி சொல்லி எல்லா சோஷியல் மீடியாலையும் கொஞ்சம் போடுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் எல்லோரையும் வழிநடத்த இது ஒரு நல்ல கருவியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்திற்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கள்ளத்தீர்க்கதரிசி அவனுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேனே, அவருக்கும் ஒரு ஜெபம் தேவைப்படுதுங்க. உங்க ஜெபம் இருந்தாதான் கர்த்தர் அவரை மாற்ற முடியும். எனக்காக கூட, எங்கள் ஊழியத்துக்காக கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதுதான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று அவரிடம் உங்களுடைய குறைகளை குறித்து நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறப்போ கர்த்தர் நீங்க தப்பி செல்வதற்கு ஒரு வழி செய்தே தருவார். நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த அத்தியாயத்தில் இணைந்து 18, 19 வசனம் நாம் தியானிப்போம். அதை முடித்து விட்டோமானால் 8வது அதிகாரம் நிறைவுக்கு வந்தது. ரட்சிப்பு என்கிற அந்த காரியமானது, விடுதலை என்ற காரியமானது நிறைவுக்கு வந்தது. நீங்க பிரயோஜனப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். பழைய ஏற்பாடை குறித்து மட்டும் நாங்கள் பேசவில்லை. ரொம்ப பிராக்டிக்கலா புதிய ஏற்பாடோடு கூட நாம் ஒப்பிட்டு இணைத்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது தேவனுடைய சிருஷ்டிப்பு என்கிற தலைப்புல அது பல வாரங்களுக்கு போகும். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு பேசேஜ். அதுல நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.